நமச்சிவைய அடியவர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு மார்கழி மாதம் 23வது நாள். இன்றைக்கு நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய 23வது பாசுரம், திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல், இதனுடைய பொருள், இதெல்லாம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல திருப்பாவையினுடைய 23வது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்த்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதொருமா போலே நீ பூவை போ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா, மழை காலத்திலே மலையிலுள்ள குகையிலே உறங்குகின்ற பெருமைமிக்க சிங்கம் விழிக்கின்றது. அதனுடைய கண்களிலே நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பெருமயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதே போல கருமை நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீரநடை போட்டு உன் கோயிலிலிருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்களெல்லாம் எதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம் அப்படின்னு கண்ணன் கிட்ட வேண்டுகோள் வைக்கின்றார்கள் ஆயர்குல பெண்கள். அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல். முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கூவின பூங்குயில் கூவின கோழி குறுகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகைகள் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறி கடல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இது மாணிக்கவாசக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 3வது பாடல். இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா, திருப்பெருந்துறையிலே குடிகொண்டுள்ள சிவபெருமானே, உதயத்தை அறிவிப்பதற்காக குயில்கள், கோழிகள், குறுகு பறவைகள் எல்லாம் கூவ தொடங்கிவிட்டன. சங்குகள் முழங்குகின்ற ஒலி கேட்கின்றது. நட்சத்திரங்கள் சூரிய ஒளியிலே கலந்து அதனுடன் ஒன்றிவிட்டது போல நானும் மனதில் உன்னை மட்டுமே காண வேண்டும் என்ற விருப்பத்தை நிரம்பி வந்துள்ளேன். எனக்கு நீ உன் திருவடியை காட்ட வேண்டும். தேவர்களாலும் பிறராலும் அறிய முடியாதவனே, எனக்கு எளிமையாக காட்சி தருபவனே, எம்பெருமானே, உறக்கம் நீங்கி எழுந்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு எம்பெருமான பள்ளி எழுப்புகிறார்கள். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.